கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்களே, நான் அப்போ நினைப்பேன், அடிக்கடி நினைப்பேன், இவ்வளவு ஒரு கொள்கைவாதியா இருக்கிறாங்க, உண்டியல் குலுக்கியே தன்னுடைய காலத்தை ஓட்டுறாங்க, பெரிய அளவுல பொருளாதாரத்தை ஈட்டுறது இல்லை, ஏன் ஆனா இவங்க வந்து மக்கள் மன்றத்தில் இவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினைச்சது உண்டு. விடுதலை சிறுத்தைகள் அதே மாதிரி நான் நினைச்சது உண்டு, முஸ்லீம் லீக்கும் அதே மாதிரி நினைச்சது உண்டு, வைகோவும் அதே மாதிரி சில நேரங்கள். வைகோ வந்து தூய்மையானவர் நினைச்சது இல்ல, அந்த காலத்துல அவர் தான் திமுக கழகத்தின் நடைபயணம் போராட்டம் பண்ண, இவர் ஏன் வந்து உருப்படல அப்படின்னா இப்பதான் அதுக்கான விடையெல்லாம் தெரியுது எனக்கு. இந்த மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை ஒருவர் நோக்கி கேட்கிறார் என்றால் ட்ரிகர் ஆகலாம். முதல்ல யார் ட்ரிகர் ஆவா? ஆனா நீங்க என்ன பத்திரிக்கைனா அப்படின்னு கடந்த காலங்கள்ல கேட்டது வந்து அண்ணாமலை. ஆனா அந்த ஆளு கேட்டானா சன் டிவி, அது வந்து இப்போ தினகரன். ஏன் தமிழ் ஜனத்துல இருந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் மத்தவங்க பதில் சொல்றது இல்லையா? தாமரை டிவில இருந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம சைட்ல இருந்து யாரும் பதில் சொல்றது இல்லையா? யாராவது பத்திரிகைக்காரன் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? இதே மாதிரி ஒரு முறை வந்து எழுச்சி தமிழர் கேட்டாரு, அப்ப அவர் எப்படி எல்லாம் பேசினாங்க இத பாருங்கன்னாரு, சார் கையெழுத்துக்கு மெட்டாதீங்கன்னாங்க பத்திரிகைக்காரன். அந்த பத்திரிகையாரையும் இப்ப கூட எந்த கேள்வியும் கேட்கல, ஏன் யாரும் அந்த மாதிரி சொல்லல? அப்போதும் வந்து திமுக கூட்டணி இருக்கிற ஒருவர் பேசினால் வந்து அது தப்பு. திமுக கூட்டணியில தானே இருந்தாரு. அப்ப ஜஸ்ட் அவர் தான் சொன்னாரு, நீங்க எந்த பத்திரிகை தான் சார் அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் இத பாருங்க நீங்க வந்து வாண்டடா அப்படின்றாரு, இல்ல கை நீட்டுறீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்கறான். இன்னைக்கு வைகோ வந்து யாருமே கண்டிக்கல, எதுவுமே செய்யல. ஆக மொத்தத்துல திமுக காரனுக்கு மட்டும்தான் எல்லா நிர்பந்தமும் கட்டாயங்கள் இருக்கிறது.